வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி காளானே இல்லாத ரோட்டு கடை காளான் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். முட்டைக்கோஸ் மட்டும் இருந்தால் போதும், ரொம்ப ஈஸியாக கொஞ்ச நேரத்தில் இது செஞ்சிடலாம். இதுக்கு முதல்ல நம்ம மசாலா அரைச்சி ரெடியாக வச்சுக்கலாம். ஒரு கை புதினா எடுத்துக்கோங்க. இதில் இப்போ ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துருங்க. இதோட ஒரு நறுக்கின தக்காளியும் சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதோ நம்மளோட மசாலா ரெடி. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ்டு முட்டைக்கோஸை நல்லா குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, தேவையான அளவு உப்பு, 2 பெரிய ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 3 பெரிய ஸ்பூன் மைதா. இதை இப்போ நல்லா பிசறிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நம்ம பிசைய போகிறோம். இதோ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இந்த மாதிரி தெளிச்சிட்டு பிசறலாம். அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க, மாவு முட்டைக்கோஸோட ஒட்டணும், அந்தளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இந்த மாதிரி இருக்கணும். இதை இப்போ நல்லா சூடான எண்ணெயில் மிதமான தீயில பொரிச்சிடுங்க. திருப்பி போட்டு நல்லா 2 பக்கமும் மொறுமொறுன்னு ஆகிற வரைக்கும் பொரிச்சிடுங்க. இது நல்லா பொன்னிறமா வறுபட்டுருச்சு, வெளியெடுத்துடலாம். அடுத்ததாக நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கார்ன்ஃப்ளவரை தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கலாம். ஒரு 1.5 பெரிய ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துடலாம். இதில் ஒரு பெரிய ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்க ஆரம்பிங்க. இதை ஒரு 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு நம்ம மசாலாலாம் சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு மசாலாலாம் சேர்க்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 ஸ்பூன் சீரகத்தூள். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிங்க. இதோட 1 ஸ்பூன் கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம். இது காஞ்ச வெந்தயக்கீரை. இந்த மசாலாலாம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வேகணும். மூடி போட்டு எண்ணெய் மேலே வர வரைக்கும் வேக விடலாம். இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய கப் தண்ணி சேருங்க, கரெக்டாக இருக்கும். நல்லா கலந்து விடுங்க. ஒரு கொதி வரட்டும். இங்கே நல்லா இது கொதிச்சிருச்சு. கொதி வந்ததும் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சரை சேர்த்துடலாம். கார்ன்ஃப்ளவர் நம்ம கிரேவியை நல்லா கெட்டியாக்கும், அதனால உடனே நல்லா கலந்து விடுங்க. கார்ன்ஃப்ளவர் மிக்சர் சேர்த்து நீங்கள் கிளற ஆரம்பித்த உடனேவே கொஞ்ச நேரத்தில் கிரேவி இந்த மாதிரி பலன்னு வரும். அதிகமாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்துறாதீங்க, ரொம்ப கெட்டியாயிடும். இந்த மாதிரி இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த முட்டைக்கோஸை சேர்த்துடலாம். யூஸ்வலாக ரோட்டு கடையில் முட்டைக்கோஸ் வச்சு தான் செய்வாங்க. நீங்கள் முட்டைக்கோஸ் மட்டும் இல்லை, வேறு ஏதாவது வெஜிடபிள் கூட சேர்த்து செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி வேணும்னா நீங்கள் மஷ்ரூம் கூட சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. கொஞ்ச நேரம் அது கொதிக்கட்டும். ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் நம்ம சோயா சாஸ் சேர்க்க போகிறோம். 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். இது சேர்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதே மாதிரி மஞ்சூரியன் டேஸ்ட்டும் இதுக்கு வரும்.
இது அப்படியே மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ண போகிறோம். இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி இலை தூவி ஃபினிஷ் பண்ணிடலாம். ரோட்டு கடை மசாலானாலே பச்சை கேரட்டும் பச்சை வெங்காயமும் இல்லாமல் இருக்காது. அதை சேர்த்து சாப்பிடும்போது தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அது ரெண்டையும் சேர்த்துருங்க. ஸோ இன்றைக்கி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.